அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அழ வைப்பவன், சிரிக்க வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். அல்லாஹு ஸமத், எந்த தேவையும் அற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, துணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்று சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத்தெனும் கருணையும் ஸலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், சுவர்க்கத்தில் வாழும் மக்கத்து நிலவு, நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், உயிரிலும் மேலான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய நல்லோர்கள், அவுலியாக்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாகும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குதுபா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவி ஏற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். சகோதரர்களே, உலகம் என்பது ஏதோ ஒரு போங்கில் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயம், அராஜகம், அடாவடித்தனம், அட்டூழியம் நிறைந்து காணப்படுகிறது. இஸ்லாம் மங்கிவிட்டது, மார்க்கம் மறைந்து விட்டது. நல்லவர்களுக்கு உலகத்தில் இடங்கள் குறைந்து கொண்டே செல்கிறது. சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் தற்போது வாழக்கூடிய சூழ்நிலை ரொம்பவும் மோசமான, பயங்கரமான ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் ஒரு வருடத்தை விட அடுத்த வருடம் ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப மோசமாக இருக்கும். 2025 ஆரம்பித்த நாளிலிருந்து வெள்ளம் என்பதாகவும், பூமி அதிர்ச்சி என்பதாகவும், சகோதரர்களே காட்டு தீ என்பதாகவும் முழு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளும் அல்லாஹ்வுடைய சோதனைகளும் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான முஃமின்கள் எதை கண்டும் பயப்படக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ்வை நம்பிய மக்கள், மறுமை நாளை நம்பிய மக்கள், முஸ்லிம்கள் ஒருவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கும் காலம்தான் இந்த பயங்கரமான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் அழியும் என்பதாக சொன்ன சிறிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடிந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது ஒரு பெரிய அடையாளம். அதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உடைய வருகை. சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முழு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் நிறைந்த ஒருவர். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எல்லா முஃமின்களும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? முஸ்லிம்கள்
ஏன் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்க்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூதில் வருகிறது, யம்லஉல் அர்த கிஸ்தவ் வ அத்லா, அநியாயங்கள் அராஜகங்கள் நிறைந்து காணப்படும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் நீதியை நியாயத்தை நிலைநாட்டுபவர் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான். சகோதரர்களே, முதலாவது யார் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் லம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன் லதவ்வலல்லாஹு ஸாலிகல் யௌம. இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் இருந்தாலும், இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் இருந்தாலும் அந்த நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான். அந்த நாளை அல்லாஹ் அழிக்காமல் நீளமாக ஆக்குவான், நீட்டமாக ஆக்குவான். ஹத்தா யபஅஸ ரஜுலம் மின் உம்மதி, ஹத்தா யபஅஸ ரஜுலன் மின்னி அவ் மின் அஹ்லில் பைத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஒரு ரிவாயத்தில் மின் உல்தி ஃபாத்திமா, என்னுடைய மகள் சுவர்க்கத்து தலைவி ஃபாத்திமாவுடைய பரம்பரையில் இருந்து அல்லாஹ் ஒரு மனிதரை வெளியாக்குவான். அவர்தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுவாத்திஉ இஸ்மி, யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி வஸ்ம அபீ. யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் முஹம்மத், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரும் முஹம்மத். சொன்னார்கள், வஸ்மு அபீஹி இஸ்ம அபீ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனுடைய பெயர் அப்துல்லா. அதே போல் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனுடைய பெயரும் அப்துல்லா. முஹம்மத் பின் அப்துல்லா, முஹம்மத் பின் அப்துல்லா என்ற ஒரு மனிதரை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவான். அவர் எப்படி இருப்பார்? அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அபூ தாவூதில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்லல் ஜபஹா, அஜ்லல் ஜபஹா, படர்ந்த நெற்றியை உடையவராக இருப்பார். அவர் அகலமான நெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வாசிஅல் ஜபீன், அகலமான நெற்றியை உடையவராக இருந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்னல் அன்ஃப், நீளமான மூக்கு உடையவராக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சகோதரர்களே நீளமான மூக்கை உடையவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படும் தலைவர். அவர் வெளிப்படும் போது அல்லாஹ் சில அடையாளங்களை நடத்துவான் இந்த உலகத்தில். அவர் வெளிப்படும் போது இந்த உலகத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் ஹதீஸ் வருகிறது, முதலாவது அடையாளம் சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். யஸ்கீஹில்லாஹுல் கைஸ், முதலாவது உலகத்தில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சொல்லக்கூடிய அடையாளங்கள் உலகத்தில் நடக்கிறதா இல்லையா என்பதை நான் மிம்பரில் சொல்ல தேவையில்லை, நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே, மழையை மாத்திரம் பாருங்கள். உலக வரலாற்றில் மக்காவில் இதுவரைக்கும் வராத வெள்ளம் இந்த மாதம் வந்திருக்கிறது. இலங்கையில் எத்தனையோ இடங்களில் பெய்யாத பருவங்களில் எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விமானங்கள், 5க்கு மேற்பட்ட விமானங்கள் கனமழையின் காரணமாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக சகோதரர்களே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. முதலாவது அடையாளம்
அதிகமாக மழை பெய்யும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அடையாளம் யுக்ரிஜுல் அர்து நபாதஹா, அல்லாஹு தஆலா பூமிக்கு கட்டளை போடுவான், பூமி பயிர்களை விளைச்சல்களை வெளியாக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதக்ருஜுல் மாஷியா, வதக்ருஜுல் மாஷியா, கால்நடைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் பெருக ஆரம்பிக்கும். நாலாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதஅதுமுல் உம்மா, பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். இது நாலாவது அடையாளம். ஐந்தாவது அடையாளம் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுபஅஸு அலா உம்மதி அலா இக்திலாஃபின் மினன் நாஸ், அலா இக்திலாஃபின் மினன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஒற்றுமை இருக்காது, சண்டை தான் நடக்கும், பிரச்சனை தான் நடக்கும், ஒற்றுமை இருக்காது. சொன்னார்கள் ஆறாவது அடையாளம் வஸ்ஸலாசில், அதிகமான பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்த உலகத்தில் ஏற்படும். சகோதரர்களே, நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர், தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 10 வருடங்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் 20,000 பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலும் 50 பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆறாவது அடையாளம். சகோதரர்களே, ஏழாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ்களில் வருகிறது, தத்லுஉர் ராயாத்துஸ் சூத் மின் கிபலில் மஷ்ரிக், மின் கிபலில் மஷ்ரிக், உலகத்துடைய கிழக்கு திசையிலிருந்து, உலகத்துடைய கிழக்கு திசையிலிருந்து கருப்பு கொடிகளை ஏந்திய படையை அல்லாஹ் வெளியாக்குவான். திருமதியுடைய ரிவாயத்தில் குராசான் என்று வந்திருக்கிறது. குராசான், குராசான் எங்க இருக்குது? குராசான் இருக்கிறது ஆப்கானிஸ்தான், ஈரான், இது ரெண்டுக்கும் இடையில தான் குராசான் இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகும் பொழுது சவுதி அரேபியாவில் உள்நாட்டு குழப்பங்கள் உண்டாகும். என்ன குழப்பம்? என்ன குழப்பம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்ததிலு இந்த கன்சிக்கும் ஸலாஸத்துன், காபத்துல்லாஹ்வுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக, காபத்துல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு அரசருடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். காபாவுடைய, சவுதியுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு அரசனுடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியில் அது யாருக்கும் கிடைக்காது. அந்த நேரத்தில் ஃபயஹ்ருஜு ரஜுலுன் மின் அஹ்லில் மதீனா ஹாரிபன் இலா மக்கா. ஆரம்பத்திலிருந்து கவனமாக கேட்டாதான் உங்களுக்கு விஷயங்கள் விளங்கும். மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் இந்த குழப்பத்துக்குள் நான் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதாக மதீனாவில் இருந்து விரண்டோடி காபாவுக்கு வருவார். காபாவுக்கு வந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது, சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையிலே மக்காவில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், உலமாக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவரை பிடித்து வெளியே கொண்டு வந்து எல்லா மக்களும் அவரிடம் பையத்து செய்வார்கள். அவர்தான் இமாம் மஹ்தி. ஆனால் அவர் சொல்லுவார், நான் மஹ்தி அல்ல,
எனக்கு இந்த தலைமைத்துவம் வேண்டாம், அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் வற்புறுத்தலாக அவருக்கு விருப்பம் இல்லாமல் முழு உலக மக்களும் அவரோடு பையத் செய்வார்கள். பையத் செய்ததற்கு பின்னால் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் வரலாறு காணாத யுத்தங்கள் நடைபெறும். எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம், எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் சகோதரர்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யம்லிகுல் அரப, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஐரோப்பிய நாடுகளோடு சண்டை போட மாட்டார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். கைப்பற்றி கைப்பற்றி சகோதரர்களே இன்று யுத்த பூமியாக இருக்கிறது, யுத்த பூமியாக இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரானு பைத்துல் மக்திஸ், அந்த பலஸ்தீன் அந்த ஜெருசலம் செழிப்பான பூமியாக மாறும், செழிப்பான பூமியாக மாறும். பலஸ்தீன் செழிப்பான பூமியாக மாறுறா என்ன அர்த்தம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூத்ல வருது, சொன்னாங்க இப்னு ஹவாலா, இப்னு ஹவாலாவே, ஒரு சஹாபி, இப்னு ஹவாலாவே, இதா ரஅய்தல் கிலாஃபத கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா, பலஸ்தீன் செழிப்பாக மாறும் என்றால் பலஸ்தீன்ல தான் முஸ்லிம்களுடைய ஆட்சி மீண்டும் உருவெடுக்கும். இப்ப யுத்த பூமியாக இருக்குது பலஸ்தீன், அந்த பலஸ்தீன அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக மாற்றுவான். மீண்டும் வெகு தொலைவில் இல்லை, இந்த காலம் எல்லாம் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக பலஸ்தீன் மாற ஆரம்பிக்கும். சகோதரர்களே, பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கண்ணியம், தரம், செழிப்பு கூட கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராபு யஸ்ரிப், மதீனாவுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்றால் மதீனா எந்த அளவுக்கு மாறும் என்றால் புகாரியில் வருகிறது, யத்ருகூனல் மதீனத அலா கைரி மா கானத், மதீனாவுல எந்த குறையும் இருக்காது, நல்ல செழிப்பா அழகா வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய அந்த மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பை தாங்கிய அந்த மதீனா, மக்கள் எல்லோரும் மதீனாவை விட்டு வெளியேற ஆரம்பிப்பார். மதீனா கைவிட்டுருவாங்க, எல்லாரும் மதீனாவிலிருந்து வெளியே போய் எல்லாரும் போவாங்க, பலஸ்தீனை நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றா ஹத்தா லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி, மதீனாவுல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, கடுமையான காட்டு மிருகங்களும் பறவைகளும் மட்டும்தான் இருக்கும். மதீனாவுடைய நிலைமை சொன்னார்கள். மதீனாவுடைய செல்வாக்கு குறைந்து விட்டால் ஹுரூஜுல் மல்ஹமா, உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும். உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும். யார் யாருக்கிடையில் யுத்தம் உருவாகும்? சகோதரர்களே, அபூ தாவூதில் விரிவாக வருகிறது, புகாரியில் சுருக்கமாக வருகிறது. அபூ தாவூதில் வருகிறது, சதுசாலிஹூன ரூம சுல்ஹன் ஆமினா, முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடைபெறும். ரோமர்கள் என்றா யார்? அவர்களை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வேணும். ஆனா நான் சுருக்கமாக சொல்றேன், ரோமர்கள் என்றால் மேற்கை தேய கிறிஸ்தவ மக்கள், மேற்கே உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தான் ரோமர்கள். சுருக்கமாக ஹதீஸுடைய வழக்கம். சகோதரர்களே, அந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகும். எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இன்னொரு எதிரியோடு யுத்தம் செய்வார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, அதுதான் யூதர்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேருவாங்க, சேர்ந்து யூதர்களோட யுத்தம் செய்வாங்க.
வெற்றி கிடைக்கும், கனிமத் எல்லாம் கிடைக்கும். அப்படியே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு தோட்டத்துக்குள் போய் உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரம் அந்த தோட்டத்துடைய இடத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. து தலூல் என்ற தோட்டத்தில் இருக்கும் போது சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான்? சிலுவை ஒன்று தூக்குவான். சிலுவையை தூக்கி சொல்லுவான், கலபஸ் ஸலீப், கலபஸ் ஸலீப், இந்த சிலுவையுடைய பொருட்டால் தான் நமக்கு வெற்றி கிடைத்தது என்பான். இதை கேட்ட ஒரு முஸ்லிமுக்கு அதை பொறுக்க முடியாமல் அவனை அடித்து கொலை செய்து விடுவார். இந்த பிரச்சனை நடந்த உடனே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள். மாறியவுடன் மேற்கத்திய மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரள்வார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 கொடிகளுக்கு கீழால் படைகளை திரட்டி வருவார்கள். உலமாக்கள் சொல்றாங்க 80 கொடி என்றா 80 நாடா, 80 மேற்கத்திய நாடுகள், யூரோப் யூனியன்ல உள்ள நாடுகளோடு சேர்த்து 80 நாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டி வருவார்கள். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொடிக்கு கீழ் 12,000 பேர் இருப்பார்கள். அப்ப 80 தர 12,000, 9,60,000 பேர் முஸ்லிம்களோட யுத்தம் செய்ய வருவாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய படை கௌதா என்ற இடத்தில் டமஸ்கஸில் இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய படை, ரோமர்களுடைய படை ஹலப், அலிப்போ என்ற ஊர், எலப்போ என்ற ஊரில் சிரியாவிலே இருக்கும். சகோதரர்களே, இந்த நேரத்தில் படு பயங்கரமான யுத்தம் முஸ்லிம்ல வந்திருக்கிறது. 4 நாளைக்கு யுத்தம் நடக்குமா? நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 4 நாளைக்கு யுத்தம் நடக்கும் சகோதரர்களே. அதுல முஸ்லிம்கள்ல ஒரு பகுதிகள் கொல்லப்படுவாங்க, ஒரு பகுதிகள் ஷஹீதாகுவாங்க, 2வது பகுதி தோத்து போவாங்க, 3வது பகுதி வெற்றி அடைவாங்க. எந்த அளவு பயங்கரமான யுத்தம் என்றா, யுத்தம் நடந்த இடத்துல ஒரு பறவை பறந்து போனால், ஹத்தா இன்னத் தாயிர லா யதீரு பிஜனாதீஹிம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பறவை அதன் மேல் பறந்து போனால் செத்து கீழே விழுந்துரும். தற்காலத்து உலமாக்கள் சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் சக்தியால, கதிர்வீச்சு ரேடியேஷனால தான் அந்த பறவைகள் எல்லாம் செத்து கீழே விழும். இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்ஹுல் குஸ்தன்தீனியா, குஸ்தன்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும். குஸ்தன்தீனியா எங்க இருக்குது? குஸ்தன்தீனியா இப்ப இருக்கக்கூடிய இஸ்தம்புல், துருக்கியுடைய தலைநகரம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க அழகான முறையில. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய படை, அதாவது இமாம் மஹ்தியோடு சேர்ந்து அந்த குஸ்தன்தீனியா நகரத்தை முற்றுகையிடுவார்கள், இஸ்தம்புல்லை முற்றுகையிடுவார்கள். அந்த இஸ்தம்புல்லில் ஆயுதத்தையோ வாளையோ பயன்படுத்த மாட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் போய் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். கடல் பகுதி முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும். 2வது தரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். தரை பகுதி முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும். 3வது தரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். முழு குஸ்தன்தீனியாவும் வெற்றி கொள்ளப்படும். சகோதரர்களே, குஸ்தன்தீனியாவை பிடிச்சதுக்கு பின்னால, துருக்கியை பிடிச்சதுக்கு பின்னால, வகத் அல்லகு சுயூஃபஹும் பிஸைத்தூன், முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை ஜெய்தூன் மரத்தில் தொங்க விட்டுக் கொண்டு, சகோதரர்களே, ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தி வரும், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் படையை கூட்டிக் கொண்டு டமஸ்கஸை நோக்கி செல்வார்கள். சிரியால் இருக்கிற ஒரு பள்ளிவாசல் ஜாமிஉல் உமவி, உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளியில தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா இருக்குது.
அந்த பள்ளியில தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்குது. அந்த பள்ளியில தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசலுக்கு ஹஜரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு தொழுகை நேரம் எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்துவான். என்ன அற்புதம்? இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு மலக்குமாருடைய இறக்கையில் தொங்கிக் கொண்டு அந்த பள்ளிவாசலில் வெள்ளை மினாராவில் அப்படியே இறங்குவார். இறங்கின உடனே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் தொழுகை நடத்துங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகை நடத்த மாட்டார்கள். அதற்கு பின்னால் தஜ்ஜாலை தேடுவார்கள். தேடிப்போய் பாபுல் லுத் என்ற இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். சொல்ல வந்த விடயங்களில் பாதியை கூட என்னால் சொல்ல முடியவில்லை, நேரம் முடிந்து விட்டது. சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன்? முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு நீண்ட கால வாழ்க்கையை நோக்கி வாழக்கூடியவர்கள். உலகமல்ல நம்முடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் மறுமைதான். சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறோம் இந்த பள்ளிவாசலில். ஆனால் நம்முடைய மறுமையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மியராஜ் நடந்த மாதம், ரஜபுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தையும் தாண்டி போய் தொழுகையை பரிசாக கொண்டு வந்த மாதம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்முடைய இந்த பெரிய பள்ளிவாசல், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பாஸ்போர்ட்லயும் வந்துச்சு. பாஸ்போர்ட்ல புதுசா அடிச்ச பாஸ்போர்ட்ல கொழும்பு பெரிய பள்ளிவாசல் போட்டோ தான் இருக்குது. ஆனால் எவ்வளவு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? எப்பொழுது இந்த கொழும்பு பெரிய பள்ளி வாயில் 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளி என்ற பெயரை எடுக்குமோ சகோதரர்களே, அப்பொழுதுதான் அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இந்த கொழும்பை சுற்றியுள்ள, இந்த பள்ளியை சுற்றியுள்ள மகல்லாவாசிகள் எப்பொழுது 100க்கு 100% தீன்தாரிகளாக மாறுவார்களோ அன்றுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உண்மையான ரஹ்மத் இந்த ஏரியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கும். ஆகையால் குறைந்த கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகமல்ல நம்முடைய நோக்கம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டால் நாம் காணக்கூடிய காட்சி எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நாம் வேறொரு உலகத்துக்கு போய்விடுவோம். ஆகையால் அல்லாஹ்வை பயந்து வாழ்வோம், தொழுகையாளிகளாக மாறுவோம், நேர் வழியில பயணிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. இங்கே ஹுத்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. நிர்வாகிகளை, இமாம்களை யா அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள மஹல்லாவாக இந்த மஹல்லாவை ஆக்குவாயாக. உனக்கு பொருத்தமான சிறந்த ஹாஃபில்கள், உலமாக்கள், ஆலிம்கள், முஃப்திகளை யா அல்லாஹ் இந்த மஹல்லாவிலிருந்து நீ வெளிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரவுதா ஷரீஃபில் யா அல்லாஹ் நமக்கு தருவாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.